ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2025க்கு உண்டான புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2025 உண்டான புத்தாண்டு பலன்கள் இப்போ நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான். ஆனால் 100% அக்யூரேட்டான ஒரு பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குது, அப்புறம் கோச்சார நிலை, இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியது 95% கரெக்டாக தான் இருக்கும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பும் ரொம்ப முக்கியமானது. இந்த 2025 எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி, உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி, புதன்கிழமை, பிரதமை திதியில் இந்த வருஷம் பிறக்குது. 2025 நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் என்னுடைய அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண போகுது. ஏன்னா சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. இந்த பெரிய 3 கிரகங்களும் இந்த 2025 பயிற்சி ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு சனி பயிற்சி ஆகுது. இது இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 2025 கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு உறுதியாக உண்டு. உங்களுடைய அலட்சியத்தை நம்ம 7.5 சனி அப்படிங்கிறத பாதிப்பு போடவே கூடாது. அது மேலே பழியை போடக்கூடாது. பொதுவாக மற்ற ராசிகளுக்கு இல்லாதது உங்களுடைய ராசிக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா குருவும் நல்ல பொசிஷனில் இருக்கார், ராகு கேதுக்களும் அருமையான பொசிஷனில் இருக்குது. இப்போ 7.5 சனி, அந்த 7.5 சனிங்கிறது உங்களுக்கு விரைய சனியாக தான் ஆரம்பிக்குது. இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு. அது உங்களுக்கு விரைய சனி தான். விரயம் அப்படின்னா அது சுப விரயமாக மாற்றுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலீடு செய்கிறது கூட ஒரு விரயமாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன்களை உறுதியாக சனி கொடுத்துருவார். 10, 11க்கு அதிபதி தான் சனி பகவான். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தொழில்ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. நீங்கள் 12ஆம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு உண்டான முதலீடாக அதை மாற்றிக்கங்க. கண்டிப்பாக புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸவே வேறு மாதிரி மாற்றலாமா, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி மாற்றலாமா அப்படின்னா அதுவும் சூப்பர் தான். ஆனால் தொழிலுக்காக நீங்கள் அதிகமான அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள், நிலம், வெளிநாடு, இதெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு கடைசியில் ஆதாயமாக தான் இருக்க போகுது. நீங்கள் சனினால் பாதிப்பு உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா 2 விஷயத்தை செய்யுங்க. இது கோவிலுக்கு போகக்கூடிய பரிகாரங்களில் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கணும். அது எப்படி அப்படின்னா சனி பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடமாக இருக்குது. அதாவது 3ஆம் பறவை 2ஆம் இடத்தை பார்க்குது. அதே மாதிரி 10ஆம் இடமும் 9ஆம் இடத்தை பார்க்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து நடக்கணும். அவங்கள தேவையில்லாமல் பேசாதீங்க. மெயினாக உங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்தி பேச்சை குறைச்சிட்டிங்க அப்படின்னா 7.5 சனி அப்படிங்கிறது, அந்த விரைய சனிங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. இந்த 2 வருஷம் நீங்கள் ரொம்ப சூப்பராக மாறிடலாம். ஆனால் இந்த 2025ங்கிறது ரொம்ப பீக்கான டைம் தான் மேச ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் குரு நல்ல பொசிஷனுக்கு வராரு. அதனால் எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுல தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு. உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை வருது. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சனியும் குருவும் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துக்கு வலுவான கிரகம் இருக்குது. இப்போ குரு 5ஆம் பார்வை 6ஆம் இடத்தை, அதாவது உத்தியோகஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. இந்த மார்ச்சுக்கு அப்புறம் சனியும் அதை பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ ப்ரொமோஷன், திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், இடமாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இடமாற்றம், நீங்கள் சொந்த ஊருக்கே போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க. இல்லை இந்த பிளேஸில் போய் ஒர்க் பண்ணால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களே, அது எல்லாமே இந்த டைமில் வரும். புதுசாக வேலை வாங்குறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. நிறைய பேருக்கு படித்து முடிச்சுட்டு இந்த கேம்பஸ் இருக்குல்ல, அதுலேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்டெல்லாம் யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இந்த வருஷம் உண்டு. மேச ராசியில் இருக்கவங்களுக்கு படித்து முடித்தோடனே நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் யூபிஎஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ஐஏஎஸ், ஐபிஎஸ்,
சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு, ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆஃப்டர் வந்து 18ஆம் தேதி மே மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுறாரு. அப்போ அந்த இடத்துல 3ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. அப்போ வந்து நீங்கள் தேர்வு வந்து எழுதுறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும். ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு வரும். அந்த இது வந்து உங்களோட லைஃப் விஷயங்களையே நிறைய நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் நல்ல முறையில் உங்களோட முயற்சிகளை போடும்போது அதுக்குண்டான பிரதிபலன் பல மடங்காக பெருகி வரும். எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு முயற்சிக்கும் பலாபலன் உறுதியாக உண்டு. நான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி அதுக்குண்டான முயற்சிகளை போட்டிருந்தா இப்போ அதுக்குண்டான வேலை ஷியோராக கிடச்சிருங்க. இந்த 7 சனியோடைய பாதிப்பு பெரிய லெவலில் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள். கம்பல்சரி வந்து சனிக்கிழமை அருமாருடைய வழிபாடை பண்ண ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பெரியவங்களை மதிச்சு நடங்க. இதுதான் வந்து இந்த விரயச்சனி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் காப்பாற்றும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதித்து நடந்துக்கங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கங்க. அது வந்து உங்களைய வெற்றிக்கு உண்டான லெவலுக்கு, அதாவது வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். ஏன்னா சனி வந்து வயதானவர்களை குறிக்கக்கூடியது, அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன். படிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கவனம் தேவை. ஏன்னா படிப்புக்கு வந்து படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து குருவோடைய பார்வை எதுவுமே கிடையாது. அதனால் படிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 7 சனி வந்து படிப்புங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் புக்கை எடுத்தாலே உங்களுக்கு வேறு மைண்ட் செட்டப் வரும். சுத்தமாக வந்து நாட்டம் இருக்காது. கல்வியில் வந்து உங்களுக்கு நாட்டம் இருக்காது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தோணும். ஞாபக சக்தி வந்து குறையும், டைவர்ட் ஆகும். அப்போ வந்து அதுக்குண்டான ப்ராக்டிஸை நீங்கள் தான் எடுக்கணும். மெடிடேஷன் பண்ணிவிட்டு நம்ம படிக்கணும்னு எழுதி பாருங்கள். அதை மைண்டுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கங்க. படிப்பு நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. இல்லை அப்படின்னா படிப்பில் நீங்கள் நினைத்த மார்க், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்க, அது வந்து ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ஏன் பிஜியாக இருந்தாலும் சரி, மேச ராசியில் பிறந்தாங்க அத்தனை பேருமே வந்து படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போவார். அப்போ 5ஆம் பார்வையாக 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தை பார்ப்பாரு. அது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன் அப்படின்னா குருவோடைய பார்வை இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு குரு பார்வை இல்லாமல் இருந்துச்சு. களத்திர ஸ்தானத்துக்கு அஷ்டமஸ்தானத்தை தான் குரு பார்த்துட்டு இருந்தார். ஆஃப்டர் மே 18க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு குருவோடைய பார்வை கிடச்சிருது. அப்போ வந்து திருமணத்தில் இது வரைக்கும் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கிரும். குரு பார்வை வந்து பரிபூரணமாக இருக்குது. அதனால் திருமணம் அப்படிங்கிறது அந்த திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். இவ்வளோ நாளாக வந்து 7 சனி அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேச்சு அப்படிங்கிறத, ஏன்னா அது வாக்கு ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அவருடைய பார்வை எங்கே படுதோ அந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியும் நிறுத்தி நிதானமாக செயல்பட்டாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த 7 சனி வந்து சும்மா விடாது. சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேச தோணும், அது சண்டையாக மாறிடும். ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வை வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தில் அமைதியாக போகணும். பேச்சை வந்து கவனம் இருக்கணும். ஏன்னா குருவும் வந்து 2ஆம் இடத்துலேருந்து பெயர்ச்சி 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ குடும்பஸ்தானத்துக்கு வந்து சனியோடைய பார்வை மட்டும்தான் இருக்குது. எங்கே வந்து குரு பார்வை இல்லாமல் சனியோடைய பார்வை மட்டும் இருக்கோ அங்கே வந்து சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் நிறுத்தி நிதானமாக குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கே தெரியும் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னா கூட சம்டைம் நீங்கள் அமைதியாக போகிறது ரொம்ப பெட்டரு. குடும்பம்னு இருந்தால் அனுசரித்து தான் போகணும். அதனால் நீங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை அப்படின்னா சனியோடைய பார்வை வந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடம்ங்கிறது தான் வந்து சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடியது, கோர்ட்டு கேஸு குறிக்கக்கூடியது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக அது டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியமானது.
கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேடாக தான் இருக்குது. எல்லா விஷயங்களுமே வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனியோடைய பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்குது. பேர் புகழ் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குருவோடைய பார்வையும் இருக்குது. பட் ஆனால் வந்து சனியோடைய பார்வை தான் ஃபஸ்ட்டு வருது. அதனால் மே மாதம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா கூட உங்களை அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பு நமக்கு எதனால் வந்துச்சு, எதுக்காக இந்த ஆஃபர் நமக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத யோசிங்க. உங்களோட வெல்விஷர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கவனமாக அவேர்னஸாக இருக்கிறது நல்லது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நெகட்டிவான அல்லது பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பதவி ஸ்தானத்துக்கு வந்து குருவோடைய பார்வையே வேறு எந்த அனுகிரகமுமே கிடையாதுங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 சனியோடைய பாதிப்பு நீங்கள் பொதுமக்கள் கிட்ட பேசும்போதும் சரி, மீடியா கிட்ட பேசும்போதும் சரி, கவனத்தோடு பேசலை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி மக்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது, ஆதரவுங்கிறது வந்து கிடைக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தலைமை இடத்துலேருந்து உங்களோட பேர் வந்து கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது. அரசியல் துறை அல்லது அரசாங்க துறையில் இருக்கிறவங்க கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து என்னென்னா முக்கியமாக அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா சனியோடைய பார்வை எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்துக்குங்க. அதாவது ராகு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு, கேது வந்து 5ஆம் இடத்துக்கு வருது. அப்போ ராகு கேதுக்கள்னால பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ராகு வந்து 11ஆம் இடம்ங்கும்போது ஆசை அபிலாசைகளை தூண்டி விடும். ராகுவோடைய வேலையே என்னென்னா ஆசை அபிலாசைகளை தூண்டி விடுறதுலே பிரதான வேலை அவரோடது தான். ஸோ அவர் தூண்டி விடும்போது இந்த 7 சனி என்னென்னா உங்களுக்கு எப்படா வேலை செய்யலான்னு காத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அதிகமாகி புத்தியை வந்து மழுங்கடிச்சிரும். அப்போது நமக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லி பேராசை வந்து பெருநஷ்டத்தில் தான் முடியும். ஸோ அதனால் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க வந்து நமக்கு ஒரு விஷயம் ஏதாவது கிடைக்கிது, டெண்டர் கிடைக்கிது, இல்லை வந்து நீங்கள் வந்து கீழ் லெவலில் வேலை செய்கிறீங்க, ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் வேலை செய்கிறீங்கனாலும் ஹையர் அஃபிஷியல் வந்து உங்களுக்கு ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, இல்லை வந்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு மாட்டிக்காதீங்க. இது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மேலே அஃபிஷியல் ஆர்டர் இல்லாமல் இதை செய்யுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அதில் ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்களுக்கு தான் மெமோ இஷ்யூ ஆகும். அதனால் நீங்கள் தான் சஸ்பெண்ட் ஆவீங்க. ஸோ அதனால் அதை பார்த்து இருங்க. நீங்கள் ஏதாவது தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். 7 சனியில் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடச்சிரும். சனி வந்து ஒரு நேர்மையான கிரகம், ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ இமீடியட் ரிசல்ட் கிடச்சிரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி அனுசரித்து போயிட்டாலே பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனால் நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி 6ஆம் இடத்தை பார்க்குது. நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, பட் ஆனால் உங்கள் மேலே சில பேர் ஜெலஸ் ஆவாங்க. அதனால் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். வீட்டில் நிம்மதியில் நீங்கள் வேலை பார்க்க போனால் கூட வெளியிலையும் வந்து பாலிடிக்ஸ் பண்ணி நீங்கள் வேலை பார்க்கணுமாங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இங்கே வேலை பார்த்தா மட்டும் கிடையாதுங்க, எங்கே வேலை பார்த்தாலும் கண்டிப்பாக போட்டி பொறாமைகள் இது எல்லாமே வந்து தாண்டி நீச்சல் அடித்து தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய ஜாபை வந்து விட்டுறாதீங்க, குவிட் பண்ணிடாதீங்க. பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் முன்னேற முடியும், போராடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை அதிகப்படுத்திக்கங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய மெயினான எண்ணங்கள், அதாவது உங்களுடைய கனவுன்னு இருக்கும் இல்லையா, அந்த கனவு எல்லாமே பலிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை அப்படியே வந்து முயற்சியாக போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் வந்து கை கொடுங்க. இந்த 14ஆம் தேதி மே மாதம் வந்து 14ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது. ராகு வந்து 11ஆம் இடத்துக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கேது 5ஆம் இடத்துக்கு வருது. 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம். ஸோ கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து IVF டெஸ்ட் பேபிக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, அது ஃபெயிலியராக இருந்தால் கூட இந்த டைம் வந்து ஒரே ஒரு டைமு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த குலதெய்வ
வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா புற்று வழிபாடுக்கு பண்ணுங்க. அதாவது வந்து புற்று வழிபாடுனா பாம்பு அங்கே இருக்கணும், அந்த 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 புற்றில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு சேஃப்டியாக பண்ணுங்கள். கடைசியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஜோசியர் தான் சொன்னாங்கன்னு சொல்லிடாதீங்க. சேஃப்டியாக பண்ணுங்கள். அந்த புத்து மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நல்லபடியாக வேண்டிக்கங்க. வேண்டிட்டு அதாவது ஆணாக பிறந்தால் நாகராணி அந்த மாதிரி பேர் வைக்கிறதாவும், பெண்ணாக பிறந்தால் நாகராஜா அப்படின்னு ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறதா வேண்டிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கோங்க. ஆனால் டெஸ்ட் டியூப் பேபிக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா புத்திர ஸ்தானத்தில் வந்து ராகு கேதுக்கள் போகும்போது செயற்கை முறை கருத்தரிப்புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். ராகு கேதுவே வந்து இயற்கையை எதிர்க்கும், செயற்கையை ஆதரிக்கும். அதனால் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கே வந்து கேது வரதுனால இதை செய்யுங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், புற்று வழிபாடு பண்ணுங்கள். அடுத்தது விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. அது ரொம்ப பலனளிக்கும். ரொம்ப வருஷமாக உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அதாவது குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். 100% சக்ஸஸ் ஆகும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய பெரிய நல்ல மாற்றங்கள் வருது. பெரிய வகையில் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த இது இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.